முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பேரின்பம் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். உங்களுடைய நல்ல சாட்சிகளுக்காக, ஆலோசனைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த நித்திய பேரின்பம் நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தேவன் தாமே உங்களுக்கு அபரிதமான ஆசீர்வாதங்களை நிறைவாய் தருவாராக. நமக்கு உதவி செய்கிற ஆண்டவரை நாம் எல்லாம் சேர்ந்து இணைந்து பாடி மகிமைப்படுத்துவோம். வாங்க எல்லாம் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை ஆராதிப்போமாக. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். 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 ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. ஆவியானவரே, உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. இடத்தை மூடுங்கப்பா, இடத்தை மூடுங்கப்பா. உம்மை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்களே. தூய ஆவியானவரே, நான் போகிறது பிரயோஜனமாய் வேறொரு சேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாயத்திற்கு குறித்தும் கண்டித்து உணர்த்துகிறேன். ஓ அன்பினால் நிரப்புகிறவர், வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு எங்களுக்காக வேண்டல் செய்கிறவர். ஓ God, எங்களை சாட்சியாய் நிறுத்துகிறவர், எங்களை வல்லமையால் நிரப்புகிறவர், கனிகளால் நிரப்புகிறவர், வரங்களினால் நிரப்புகிறவர். ஓ God, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீர், முன் செல்லும் மேகம் நீர். விலகாத மேகம் நீர், முன் செல். விலகாதவரே, நீங்காதவரே, கூட இருக்கிறவரே. விலகாத மேகமே, விலகாத மேகம் நீங்க போகுதே. சூழ்ந்து நிற்கிறவரே, விலகாத. நாங்கள் அறிக்கை செய்து அனுபவிக்கிறதை சொல்வோம். விலகாத மேகம் நீர், யார் கைவிட்டாலும் கைவிடாதவரே. யார் கூட இல்லாம போனாலும் கூட இருக்கிறவரே. யார் மறந்தாலும் மறவாத
ஆண்டவரே. ஹல்லேலூயா. விலகாத எந்த சூழ்நிலை என்றாலும் எங்களோடு இருக்கிறவரே. விலகாத வேகம் நீர், முன் செல்லுமே ஆவியானவரே. ஆவியானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உணர்வுல, என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல, என் மூச்சுல, என் சொல்லுல, என் செயலுல கலந்திருக்கீங்க. என் நினைவுல, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னை ஆளும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே. ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ. விலகாத மேகம் நீ, முன் செல் விலகாதவரே. முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல் ஆவியானவரே. போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசு. ஆராதனை ஆராதனை
நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. அவருடைய பாதம் வெளிச்சத்தின் பாதம், ஆளுகையின் பாதம், உயிர்ப்பிக்கிற பாதம், நம்மை ரட்சிக்கிற பாதம். எத்தனை பேர் சொல்றீங்க? ஹல்லேலூயா. உங்களுடைய பாதத்திற்காக நன்றி. வெளிச்சத்தின் பாதம், ஆளுகையின் பாதம், உயிர்ப்பிக்கிற பாதம், எங்களை ரட்சிக்கிற பாதம். ஓ, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே சென்றதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையால் நிற்பதால் எனக்கு எது கவலை. கடல் மீது நடந்திட்ட உம் அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே சென்றதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய உம் அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீ காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு. ஆராதனை ஆராதனை இயேசுவுக்கே. செங்கினது சொல்லுங்க. ஆராதனை இயேசுவுக்கே. போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன் உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன் என் அன்பு இயேசுவே. பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசரும் பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகார் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருன் பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தர் உண்டு பயமே
இல்லையே, பயமே இல்லையே, பயமே இல்லையே, பயமே இல்லையே, பயமே இல்லையே, பயமே இல்லை. கலக்கம் கலக்கம் இல்லையே, சொல்லுங்க. கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லை. குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லை. தடுமாற்றம் தடுமாற்றம் இல்லையே, சொல்லுங்க. தடுமாற்றம் இல்லையே, ஓ தடுமாற்றம் இல்லை. கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லையே, கலக்கம். சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லையே, சொல்லுங்க. சந்தேகம் இல்லையே, குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லை. கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லை. பயமே பயமே இல்லையே, பயமே இல்லை. பயமே இல்லையே, ஓ பயமே இல்லை. எல்லாம் சொல்லுங்க. பயமே இல்லையே, பயமே இல்லையே, பயமே இல்லை. கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லையே, கலக்கம் இல்லை. தடுமாற்றம் தடுமாற்றம் இல்லையே, தடுமாற்றம் இல்லையே, குழப்பமில்லே, குழப்பம் இல்லையே, குழப்பம் இல்லை. சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லையே, சந்தேகம் இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, சொல்லுவோமா? ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஓ அப்படி கண்களை மூடி கரங்களை அசைத்து சேர்ந்து ஆராதனை இயேசுவுக்கே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீ சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேன், உம் பாதம் ஒன்றை பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சேர்ந்து இணைந்து சொல்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்தரே, 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 சேனைகளின் பரிசுத்தர், பரிசுத்தரே, 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 சேனைகளின் கர்த்தர் பரி ஒப்பற்றவர், 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 சேனைகளின் கர்த்தர் ஒப்பற்றவர், சொல்வோம். ஒப்பற்றவர், ஒப்பற்றவர், சேனைகளின் கர்த்தர் அன்புள்ளவர், அன்புள்ளவர், அன்புள்ளவர்.
உள்ளவர் எங்கள் வாழ்பவர் அன்புள்ளவர் 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 எங்கள் வாழ்பவர் அல்லேலூயா 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 ஓ அல்லேலூயா 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 பரிகாரியே பரிகாரியே சொல்லுங்க பரிகாரியே சேனைகளின் கர்த்தர் பரிகாரியே 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 சேனைகளின் கர்த்தர் பரிகாரி தயவுள்ளவர் 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 சேனைகளின் கர்த்தர் தயவுள்ளவர் 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 சேனைகளின் கர்த்தர் தயவுள்ள அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா ஓ நீங்க மாத்திரம் சொல்லுங்க கரங்களை அசைத்து எல்லாம் சேர்ந்து ஆராதனை நாயகரை ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆராதனை நாயகர் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே என் ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே ஆராதனை நாயகன் நீரே ஆராதனை வேந்தனும் நீரே சொல்லுங்க புரிஞ்சு சொல்லுங்க அறிஞ்சு சொல்லுங்க ருசி பார்த்து சொல்லுங்க ஆராதனை வேந்தனும் நீ ஆயிரம் பேர் சிறந்தோ ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆண்டவர் இயேசு நீரே ஆயிரம் பேர்களில் சிறந்தோ வாலிபர்களா சொல்லுங்க ஆண்டவர் இயேசு இன்னொரு தடவை சொல்லுமா ஆயிரம் பேர்களில் சிறந்தோ ஆமென் ஆண்டவர் இயேசு நீர் ஒரு விசை கூட எல்லாம் சேர்ந்திருந்து ஆயிரம் பேர்களில்
எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. விடிவெள்ளியே விடிவெள்ளியே எந்தன் பிரியம் நீரே, என்றென்றும் தொழுதிடுவே. ஆராதனை ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயக நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. ராஜாதி ராஜாவே, கத்தாதி கத்தரே, தேவாதி தேவரே, சிறந்தவரே, ஒப்பற்றவரே, ஈடிணையற்றவரே, ஒரே மெய்யான தெய்வமே. உலகால் யாவும் முடங்கும், நாவுகள் யாவும் அறிக்கை செய்யும், நீரே ஆண்டவர் என்று என் இயேசுவே. மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமையின் தேவன் நீரே. சொல்லுங்க. ஓ மாந்தர்கள் போற்றிடும் தெய்வம், மகிமாய் தேவன் நீரே. முழங்கால் முழங்கால் யாவுமே முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. சொல்லுங்க. முழங்கால் யாவும் முடங்கிடவே, மகிழ்வுடன் துதித்திடுவே. ஆராதனை நாயகன், ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே. சாரோரி ரோஜாவே, சாந்த சொரூபியே, சாரோரி ரோஜாவே, சாந்த சொரூபியே. உயிரே உயிரே என்னாருயிரே, உணர்வே என் உள்ளுணர்வே. சொல்லுங்க. உயிரே என்னாருயிரே, உணர்வே என் உள்ளுணர்வே. சாரோனி ரோஜாவே, சாந்த சொரூபி. சாரோனே சாரோனி ரோஜாவே, சாந்த சொரூபியே. Yes, Master. Hallelujah. Yes, Amen. Hallelujah. Yes, Master. ஸ்ரீ சாரோனின் ரோஜா, லீலி புஷ்பம், 10,000களில் சிறந்தவர். ஆமென். நீர் எங்கள் நேசராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். அநாதி ஸ்நேகத்தால் ஸ்நேகித்தேன், காரணத்தினால் இழுத்துக்கொண்டேன் சொன்னீங்களே. அநாதி ஸ்நேகத்தினாலே ஐயா உம் காயத்தினாலே, அநாதி ஸ்நேகத்தினாலே
ஐயா உம் காருண்யத்தாலே என்னையும் இழுத்து கொண்டீ, உள்ளம் கையிலே வரைந்து கொண்டீ, என்னையும் இழுத்து கொண்டீ, உள்ளம் கையிலே வரைந்து கொண்டீ, மார்போடு அணைத்தீரே, சிறகாலே மூடினீர். சேர்ந்து சொல்வோம், மார்போடு அணைத்தீரே, சிறகாலே மூடினீரே. அப்படி தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமாக. ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகள் செலுத்தினாலும், ஆயிரம் ஆயிரம் கோடி துதிகள் செலுத்தினாலும், உம் அன்புக்கு ஈடாகுமோ, செய்த நன்மைக்கு இணையாகுமோ, உம் அன்புக்கு ஈடாகுமோ, செய்த நன்மைக்கு உம் அன்புக்கு ஈடாகுமோ, உம் அன்புக்கு ஈடாகுமோ, செய்த நன்மைக்கு இணையாகுமோ, உம் அன்பிற்கே உம் அன்புக்கு ஈடாகுமோ, செய்த நன்மைக்கு இணையா, செய்த நன்மையை செய்த நன்மை மறவேனே, உமக்காக வாழ்வேனே, செய்த நன்மையை செய்த நன்மையை மறவேனே, உமக்காக வாழ்வேன், செய்த நன்மையை செய்த மறவேனே, உமக்காக வாழ்வேனே. சாரோ ரோஜா சாந்த சொருபியே, சாரோ ரோஜாவே சாந்த சொருபி, உயிரே உயிரே என்னாருயிரே, உணர்வே என்னுள்ளுணர்வே, உயிரே என்னாருயிரே, உணர்வே என்னுள்ளுணர்வே. சாரோ ரோஜாவே சாந்த சொருபியே, சாரோனி ரோஜாவே சாந்த சொருபியே. அப்பா உம் அன்பு ஒன்றே போதும், அப்பா உம் அன்பு ஒன்றே போதும்,
ராஜா உம் பாசம் ஒன்றே போதும் என் ஜீவிய நாளெல்லாம். அப்பாவும் அன்பொன்றே, அப்பா உம் அன்பு ஒன்றே போதும் என் உயிருள்ள நாளெல்லாம். ராஜா ராஜா உம் பாசம் ஒன்றே போதும் என் ஜீவிய நான். நீரே நீரே எனதெல்லாம், உம்மையே நேசிப்பேன். நீரே நீரே எனதெல்லாம், உம்மையே உம்மையே எத்தனை பேசுற கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. உம்மையே. சிறுபடிகள் சொல்லணும், வாலிபர்கள் சொல்லணும். ஓ உம்மையே. எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி உம்மையே உம்மையே நேசிப்பேன். உம்மையே நேசிப்பேன். உம்மையே 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 ஆம் தேவ ஜனங்களே, எபனேசர் இம்மட்டும் நமக்கு உதவி செய்தார், இனிமேலும் நமக்கு உதவி செய்வார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேரும் கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். உடனடியாக ஸ்க்ரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலாய் காத்திருக்கிறோம். கர்த்தர் மகிமையான காரியத்தை செய்வாராக. உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு நன்மைகளை கர்த்தர் தருவாராக. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமா? Luke chapter 2 and verse 29. 2:9-29. ஆண்டவரே அல்சோத்திர, உம்முடைய வார்த்தையின்படியே உமது அடியேன் இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் சமாதானத்தின் தேவன் அப்படிங்கிறத நாம் மறந்துடக்கூடாது. சமாதானத்தோடு போக பண்ணுகிறவர். நீங்க சமாதானத்தோடு கூட போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஏனென்றால் அவர் சமாதானத்தின் தேவன் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆபிரகாம் கலங்கி இருக்க நேரத்திலே ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். கலக்கத்தில் இருக்கிற அவனுக்கு தம்முடைய வார்த்தையின் மூலமாக ஒரு பெரிய சமாதானத்தை கொடுத்த. என்ன சொல்றாரு? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்கள் நியாயாதிபதிகளின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு யெகோவா ஷாலோம் என்று சொல்லி பெயரிட்டார்கள். யெகோவா ஷாலோம் என்றால் என்ன? தேவன் சமாதானம் தருகிற ஆண்டவர். ஆமென். அவர் சமாதான பிரபுவாய் இருக்கிறார். அவர் நாம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா. அவர் சமாதான பிரபு.
உலகம் கொடுக்க எடுக்க முடியாத சந்தோஷ சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில நிறைவாய் நிச்சயமாய் தருகிற ஆண்டவர். வேதத்தில் அநேக இடத்திலே சமாதானத்தோடு போன்னு சொல்லப்பட்டு, குறிப்பாக 4 இடங்களிலே முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதை தான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக நேற்று தினத்தில் நம்ம படித்தோம் 1 சாமுவேலின் புத்தகம். முதலாவதாக 1 சாமுவேலின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே ஏலி அன்னாளை பார்த்து சொல்றார், ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ சமாதானத்தோட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொன்னது. அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் சொல்லியிருந்தாருன்னா எப்படி சொல்லியிருப்பார்னா, நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு அதிசயம் செய்வேன். சொல்லுங்க அல்லேலூயா. அங்க அதிசயம் நடந்துச்சா இல்லையா? ஆமென். அதிசயத்தை செய்கிறேன் கர்த்தர் சொல்லி, நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு அதிசயம் செய்வேன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். அல்லேலூயா. அன்னாளுடைய நிலை உங்களுக்கு நல்லா தெரியும். நல்ல ஒரு அன்பான கணவன். அல்லேலூயா. அந்த கால வழக்கத்தின்படி அல்லேலூயா கணவர் இன்னொரு திருமணம் முடிக்கு. அந்த திருமணத்தில் அவங்களுக்கு 10 பிள்ளைகள். 10 பிள்ளை, இவங்களுக்கு ஒரு பிள்ளை கூட இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் வருஷந்தோறும் தேவ சமூகத்தில் வந்து இவங்க கர்த்தரை ஆராய்த்து மகிமைப்படுத்துகிற கூட்டம். அப்படிப்பட்ட நேரத்தில் எல்லாரும் வந்து நல்லா கொண்டாடின பின்பதாக அன்னாள் நேரே தேவனுடைய ஆலயத்தில் போய் அவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? தன்னுடைய இருதயத்தையே ஊற்றினாங்க. நான் மல கிரேசமுள்ள ஸ்திரீ, என் இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன் சொல்றாரு. இருதயத்தை ஊற்றின பின்பதாக இதை பார்த்த பின்பதாக ஏலிக்கே ஷாக் ஆயிட்டு, ஏன் தெரியாதனமா இந்த சகோதரியை பார்த்து தவறான ஒரு வார்த்தை சொல்லிட்டோம். சோத்திரம் சொல்லி உடனே சொல்றாரு, சோத்திரம் கவலைப்படாத, சோத்திரம் அடுத்த தடவைக்குள்ள உனக்கு கர்த்தர் கற்பத்தின் கனியை தருவார். சொல்லுங்க அல்லேலூயா. சொன்னபடியே கர்த்தர் சாமுவேலை கொடுத்தாரு. பின்பதாக அந்த குழந்தை பால் மறக்க பண்ணிற வரைக்கும் காத்திருந்து பின்பதாக தேவ சமூகத்தை கொண்டு விட்ட பொழுது இன்னும் 5 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தான்னு சொல்லிப்போம். கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயங்களை காண பண்ணுகிற ஒரு ஆண்டவர் என்பதை மறந்து நீங்க சமாதானத்தோடு கூட போங்க. எந்த காரியத்தில் உங்களுக்கு அதிசயம் நடக்குமோ அது நடக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதிசயங்களை காண பண்ணுகிற ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். 2வது நீங்கள் பார்க்கும் பொழுது பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நீங்கள் ஸ்தோத்திரம் 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே தாவீது அபிகாயிலை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். என்ன சொல்றார் அப்படின்னா, நீ சமாதானத்துறை போ, அல்லது நீ சமாதானம் உன் வீட்டுக்கு போ, இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து உன் முகத்தை இப்படி செய்தேன். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். நாபால் அல்லேலூயா தாவீதையும் அவனோடு கூட இருந்தவங்களையும் ரொம்ப இன்சல்ட் பண்ணான். தாவீது ஒரு உதவிக்காக தன்னுடைய ஸ்தோத்திரம் ஆட்களை அனுப்பின பொழுது அல்லேலூயா தாவீது ரொம்ப எவ்வளோ கொச்சையா பேச முடியுமோ, கேவலமா பேச முடியுமோ அவ்வளோ கொச்சையா கேவலமா பேசிட்டான். இந்த செய்தியை தாவீதுக்கு வந்து சொன்னோன்னே இவ்வளோ நேரம் எவ்வளோ அவனுக்கு ஆதரவா இருந்தேன். அல்லேலூயா அவனுக்கு நான் ஒரு பாதுகாப்பா தான் இருந்தேன். நாபாலுக்கும் அவனுடைய உடைமைகளுக்கும் ஒரு பெரிய பாதுகாப்பா, ஒரு பெரிய ஆசீர்வாதமா இருந்தேன். என்ன பார்த்தா அவன் அப்படி சொல்றான்னு சொல்லிட்டு நேரா நாபாலையும் அவனுடைய குடும்பத்தையும் ஒட்டுமொத்தமாக என்ன செய்யறது, தீர்த்து கட்டுறதுக்காக. நல்ல கவனிங்க, அவன் ஒரு வேலையை செய்கிறது குறித்து பார்க்கணும். எல்லாம் கிளம்பி அப்படி வர்றான். வரும்பொழுதுதான் இந்த செய்தியை அல்லேலூயா விவரமான ஆட்கள் அபிகாயில்கிட்ட போய் சொல்றதை குறித்து பார்க்கிறோம். உங்களுக்கு நல்ல சம்பவம் தெரிஞ்சிருக்கும். உடனே அபிகாயில் செய்தியை கேள்விப்பட்ட உடனே பிரைஸ்ல நல்ல சமையல்லாம் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, நான் சொல்றது கரெக்ட் தானே, நல்ல சூப்பரா ருசியா நல்லா சமையல் பண்ணிட்டு சட்டி முட்டியோடு கூட நேரம் வந்து இங்கே தொடர்ந்து வாசித்து பார்க்கும் பொழுது 23ஆம் வசனத்தில் நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது verse 23 அங்க 23ஆம் வசனத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையில் முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவன் பாதத்தில் விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும், உம்முடைய அடியாளுடைய வார்த்தைகளை நீர் கேட்கும் பொருட்டாக பேச வேண்டும். தொடர்ந்து வாசிங்க. ஒரு பொருட்டாக என்ன வேண்டாம், அப்படியே இருக்கிறான். அவனுக்கு என்ன இருக்கு? உண்மையில அவனுக்கு பைத்தியம் தான். உதவியா இருந்த ஆளை பார்த்து விரோதமா சொல்றது சரியா? இவ்வளவு உதவி செஞ்சான்,
அதை பார்த்துட்டு அமைதியாக இருக்க வேண்டிய ஆள் என்ன பண்ணுறான் அப்படின்னா நாக்கப்படுங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்கறது கொடுத்து பார்க்கணும். அவனுடைய அடியாளாகி நானோ என் ஆண்டவன் அனுப்பின வாலிபரை காணவில்லை. அடுத்த வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது சத்தம் சிந்த வரவும் சரிக்கட்டவும் சரி, இப்படி உங்களுடைய சத்துருக்களும் சொல்லிட்டு அடுத்த சொல்றாங்க பாருங்க. 28 வசனம். எஸ், நிலையான விட்டு நிச்சயமாய் கட்டுவார். என் ஆண்டவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துகிறவராமே. பாருங்க, இந்த வார்த்தையெல்லாம் அவ பேசின பின்பதாக அவ்வளோ டென்ஷனாக இருந்த ஒரு ஸ்தோத்திரம். அங்கே தாவீது அந்த டென்ஷன்லாம் குறைஞ்சி பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம் சமாதானமாக அனுப்பிவிட்டான். இதே இந்த இடத்துல ஆண்டவர் இருந்தால் எப்படி சொல்லியிருப்பாருன்னா, நீ சமாதானத்தோட போ, உனக்கு ஒரு ஆறுதல் செய்வேன். ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, பயத்தோடு வந்திருப்பா. அல்ல இவர்கிட்ட எனக்கு சகாயம் கிடைக்குமா, அல்ல என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் எல்லாத்தையும் அல்லது ஒன்றும் இல்லாமல் அழிச்சு போட்டுருவாரே, ஒன்றும் இல்லாமல் ஆக்கி போட்டுருவாரே அப்படிங்கிற ஒரு பயத்தோடு கூட ஒரு கலக்கத்தோடு கூட தான் வந்து பணிந்து கொண்டு அல்ல அவரை நல்ல வாழ்த்தி பேசின பொழுது தாவீதுடைய அந்த கோபம் அவருடைய வார்த்தையை கேட்ட பொழுது அப்படியே போச்சுன்னு சொல்லி பார்க்கணும். அருமையா தேவ ஜனங்களே, அல்ல சமாதானத்தோடு போன்னு சொல்ற ஆண்டவர் நமக்கு நல்ல ஆறுதலை தர வல்லவராக இருக்கிறார். நீ பல காரியங்களை குறித்த பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட அல்ல இங்கே ஒருவேளை இருந்து கொண்டே இருக்க பல மாதங்களாக உங்க ஹெல்த்தை குறித்து ஒரு கலக்கம், எங்க ஹெல்த்தை குறித்து ஒரு பயம் இருக்கலாம். அல்ல ஹல்லேலூயா, உடைய பிள்ளையை குறித்து ஒரு கலக்கம் ஒரு பயம் இருக்கலாம். அல்ல கர்த்தர் என்ன செய்கிறார், நம்முடைய ஆண்டவர் ஆறுதல் செய்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் ஆறுதல் வார்த்தை சொல்லுகிற தேவன் மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் ஆறுதல் செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமீன் சொல்றீங்க பாப்போம்? அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஒரு பெரிய ஆறுதலை செய்தார். உங்கள் அன்புள்ள பிரயாசத்தை கர்த்தர் ஒரு நாள் மறக்கவே மாட்டார். அது நினைவு கூறுகிறான். அவ்வளோ கோபம், ஸ்தோத்திரம், அவ்வளோ கோபம் அவனுக்கு உச்சியில் இருந்தது. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு தீமை, எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அவமானத்தை உண்டு பண்ணிட்டானே, இல்லை ஏன் வேலையாட்கள் முன்னாலே என்னை கேவலமாக பேசிட்டான் அப்படிங்கிற ஒரு ஆக்ரோஷமான சூழ்நிலை பாருங்க. அப்படியே சமாதானம் பாருங்க. ஆண்டவர் கூட சில நேரங்களில் நம்முடைய பாவங்கள், நம்முடைய அப்புறங்கள், நம்முடைய மீறுதல் நினைச்சிரு சில நேரம் வருத்தத்தில் இருக்கலாம், கோபத்தில் கூட இருக்கலாம். எத்தனை தடவை எனக்கு சொல்ல வினோக்கு எத்தனை தடவை சொல்ல புத்தியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, அப்படியே கோபத்தை வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல, நம்ம மேல சமாதானத்தை வெளிப்படுத்துகிற ஆண்டவர். அவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோடே கூட போ, அல்ல ஸ்தோத்திரம், உனக்கு நான் ஆறுதல் செய்வேன். ஹல்லேலூயா. நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ பயந்த காரியம் உனக்கு நடக்காது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ கலக்கம் அடைந்த காரியம் உனக்கு நடக்காது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா. இது எப்படி ஆகும் என்று தெரியாது உங்களுக்கு, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். அருமையான தேவ ஜனங்களை எல்லா சூழ்நிலைகளை மாற்றுகிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். உங்க பலத்தை தாண்டி கிரியை செய்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர் இருக்கிறார். மன்னிக்கிறது தயப்பெருத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தயப்பெருத்த ஒரு ஆண்டவர் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு கிருபை உள்ள ஆண்டவர் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் செய்ய வரவராக இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். அவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். மறந்துடாதீங்க. அவரை பிழுக பற்றிக்கொள்ளுங்க, அவரை பிடிச்சுக்கிடுங்க. நீங்க சமாதானத்தோட போங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஆறுதல் செய்வார். உங்கள் பாவக்கு தக்கதாமல் செய்யாமல், உங்கள் அக்கிரமக்கு தக்கதாக சரி கட்டாமல் இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் அல்ல உங்களை குறித்து நல்லதே நினைப்பார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்களுக்கு யோசிக்கும் பொழுது நல்லதே நினைப்பார். பாருங்க வேதத்தில், நான் உன்னை குறித்து கொண்டிருக்க நினைவுகளை அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, சமாதானத்துக்கு. விசுவாசிக்கு நல்ல கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ராஜா, ஸ்தோத்திரம், 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 அல்லேலூயா. மூன்றாவது விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்றாவதாக
லூக்கான சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன பார்த்தீங்களா? அங்கே சோத்திரம் அல்ல, சமாதானத்தோட போ, நான் உனக்கு ஆரோக்கியம் தருவேன். இது டைரக்டாகவே ஆண்டவர் சொல்ற ஒரு விஷயம். யாரை பார்த்து சொல்றாரு? 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ. சோத்திரம் அவளை குறித்து நீங்கள் பார்க்கும் பொழுது டாக்டருக்கே செலவழிச்சிட்ட எல்லாத்தையும், நல்ல வசதியாக இருந்திருப்பா. அந்த ட்ரீட்மெண்ட் அல்ல சோதரம், அலோபதி ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேத ட்ரீட்மெண்ட், ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட், நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட், சித்தா ட்ரீட்மெண்ட் அல்ல சோதரம், அது மாத்திரம் இல்லை அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் அல்ல சோத்திரம், எல்லா ஸ்பெஷலிஸ்டும் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்து போல் சோத்து இருக்கிற வியாதி, இன்னும் டாக்டர் கொடுக்குற மருந்துனால வர சைடு எஃபெக்ட் எல்லாம் வந்து பலவீனமாட்டு எலும்பும் தோலுமா வந்த நிலையில் சோத்திரம் நினைக்கிறா. சோத்திரம் நான் டைரக்டாக போய் யார்கிட்ட பேச முடியாது, நினைத்தால பாளையத்துக்கு வெளியே விளக்கப்பட்ட ஒரு ஆள் நான் சோத்திரம், என்னை யாருமே அண்டம கிட்ட வந்தால் கூட ஒரு நாட்டமாக இருந்திருக்கலாம். அது என்ன செய்வதுன்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணி, இவ்வளோ கூட்டம் இருக்கு, அவர்கிட்ட நின்று பேசுறதுக்கு உனக்கு டைம் இல்லை, நான் என்ன செய்ய போறேன், நேர போய் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலாகிலும் எனக்கு சுகம் கிடைக்கும் சொல்லி வந்து தொட்ட பொழுது அந்த நேரத்தில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டது. சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டு அந்த நிமிஷமே ஒரு ஆரோக்கியம் வந்து, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு அது தெரியும்ல, அது என்னை தொட்டது யார்? பயந்துட்டு இருக்க நேரத்தில் யோசு நான் தான் தொட்டையா. உன்னை அவரை பார்த்தா ஆண்டவர் சொல்றாரு, மகளே நீ திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட கூட போ. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. உன்னை விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ என்ன செய், சமாதானத்தோட போ. நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு ஒரு ஆரோக்கியம் தருவேன் என்று காண்கிற எய்த்தனை இனி ஒருபோதும் காண. பாருங்க, அவன் லைஃப்ல ஒரு பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா? அல்ல சோத்திரம், அந்த உதிரப்போக்கு பிரச்சனை அல்ல சோத்திரம் அவருக்கு சரியா இருக்கும். ஹல்லேலூயா. ஒரு கம்ப்ளீட்டான கியூர் உண்டாயிருக்கும், ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கியூர் உண்டாயிருக்கும். எவ்வளோ சந்தோஷம். இனிமே அந்த பழைய நாட்டம் கிடையாது, அந்த பழைய மெலிந்த தோற்றம் இல்லை. அல்ல சோத்திரம், அந்த பழைய செலவு கிடையாது அவளுக்கு. ஆமென் சோத்திரம். அந்த பழைய ஒதுக்கப்படுற நிலை கிடையாது. பெரிய சந்தோஷத்துக்குள்ள கொண்டு வந்தாரு. பாளையத்துக்கு புறம்பே இருந்து அவளை அந்த பாளையத்துக்கு தான் சொந்த வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தின ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட கூட போ. பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நீ வீட்டுக்கு போ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஒருவேளை நல்ல ஸ்தோத்திரம், மருத்துவமனைக்கு தான் போகணுமான்னு கூட நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க சமாதானத்தோட நீ போ. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, உனக்கு நாளை ஒரு ஆரோக்கியத்தை நல்ல ஸ்தோத்திரம். இனிமே நல்ல ஸ்தோத்திரம், முயற்சியே செய்ய வேண்டாம். கர்த்தர் பெரிய ஆரோக்கியத்தை நம்ம கட்டளையிடுகிற ஆண்டவரை விசுவாசிக்கிறேன். எல்லாரும் கர்த்தர் செய்த அற்புதத்தை நம்புற எல்லாரும் நல்ல கரங்களை உயர்த்தி எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். ஆண்டவரே நீ கிரியை செய்கிற பெரிய தயவை நினைச்சு ஆண்டவரே துதிக்கிறோம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கைவிடப்பட்டவர்களை கைவிடாத தெய்வம் நீங்க ஆண்டவரே. ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களை கைவிடாத, ஆண்டவரே கைவிடப்பட்டவர்களை கைவிடாத, கைவிடப்பட்டவர்களை கைவிடாத ஒரு தெய்வம் நீர் எங்களுக்கு இருக்கிறீர். அதற்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீர் உதவி செய்கிற தயவுக்காக நன்றி, ஸ்தோத்திரம். 3 விஷயம் சொல்லி இருக்கிறேன். நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு அதிசயம் செய்வேன். நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணுவேன். கடைசி ஒரு விஷயத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய வசனங்களை வாசித்து பார்க்கும் பொழுது அங்கே நாகமானை குறித்து பார்க்கிறோம். நாகமானுடைய நிலை உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அவனுக்கு ஒரு குஷ்டரோகம், அது சரி, அவனுக்கு குஷ்டரோகம் வந்துட்டு அவனை வீட்டில் இருக்கிற அந்த ஸ்தோத்திரம் இஸ்ரவேல் தேசத்தை சேர்ந்த அந்த சின்ன பிள்ளை, அது அடிமையாக கொண்டு வரப்பட்ட அந்த பிள்ளை சொல்றா, எங்க ஊர்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, ஸ்தோத்திரம் எலிசாங்கிற தீர்க்கதரிசி இருக்கிறாரு, அவர்கிட்ட போய் சோமனும் பொழுது எல்லா தரப்பட்ட வியாதிகளும் நீங்கும் சொல்றார். உடனே ஸ்தோத்திரம் அவனும் ராஜாட்ட லெட்டர் வாங்கிட்டு நேரா புறப்பட்டு போய் அந்த தேசத்து ராஜாவை மீட் பண்றான். அந்த தேசத்து ராஜா பயந்துட்டார். நான் என்ன டாக்டரா, என்ன சோதித்து என்ன பிரச்சனைக்குள்ள சிக்க பண்றதுக்காக தான் இவர் தீர்மானம் பண்ணி பிளான் பண்ணி அனுப்பிட்டாருங்கிற நேரத்தில் இந்த செய்தியை கேள்விப்பட்ட எலிசா சொல்றாரு, நேரம் இங்க அனுப்பப்பா அப்படிங்கிறார். நேரா எங்க செய்றாரு, இந்த நாகமானும் அவனுடைய ஸ்தோத்திரம் டீமும் நேரா எலிசா வீட்டுக்கு வந்த பொழுது எலிசா தூரத்துல இருந்தே பார்த்து சொல்றாரு, என்னது போய் யோர்தான்ல 7 தடவை மூழ்கி எழும்பப்பா அப்படிங்கிறார். இதை கேட்டவனே ஃபர்ஸ்ட் அவனுக்கு கோவம் வந்துட்டு, எங்க ஊர்ல இவ்வளவு சூப்பரான ஆறு இருக்க நேரத்துல இந்த கூவத்து ஆறுலையா அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிருப்பான். அல்ல சோதரம் இதுலையா, அல்ல சோதரம் குளிக்க சொல்றாரு, ஏதோ தடவி கடை மசாஜ் பண்ணுவாரு. கேரளாவில் சோத்த வைத்தியசாலை மாதிரி நல்லா மசாஜ் பண்ணுவார், அல்லது குற்றாலத்துல மசாஜ் பண்ற மாதிரி, அல்ல சோதரம் இருக்கு 4 முடியும் எடுத்து விடுற மாதிரி
ஏதோ பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லி அது சோதரம் அவன் யோசிச்சுட்டு கோவம் வந்துச்சு. ஆனால் அங்கே ஒரு புத்தியானவர் பெரிய விஷயத்த செய்ய சொன்னாலே செஞ்சிருப்பாரு. என்ன இலவசமாக குளிக்க தானே சொல்கிறார், வாங்கய்யா குளிப்போம்னு சொல்லிட்டு அது சோதரை கூட்டிகிட்டு வந்து அங்கே 7 தடவை மூழ்கி எழும்புற பொழுது அது சிறு பிள்ளையும் சரீரத்தை போல அந்த சரீரம் ஆயிட்டு. ஹல்லேலூயா. அவனுடைய வியாதி மட்டும் சரீரத்தை போல அந்த வியாதி பலவீனெல்லாம் அவனை விட்டு அப்படியே நீங்கி போச்சு. நீங்கள் பெரிய சந்தோஷத்தோடு நேராக எலிசாவிட்ட வர்றார். எலிசாவிட்ட வர்ற நேரத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறார். இந்த மாதிரி நான் ஒரு அந்நிய தேசத்தின் ஆண்டவரே ராஜா கீழே நான் பணியாற்றேன் அலுசோத்திரம். அதனால அலுசோத்திரம் நான் வந்து அலுசோத்திரம் ஒருவேளை அலுசோத்திரம் ராஜா என்னை கூப்பிடுற நேரத்தில் நான் செய்ய வேண்டியிருக்கும், அந்த விக்கிரகத்து கோயிலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த விக்கிரக கோயிலுக்குள்ளே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை அலுசோத்திரம் எனக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். 18ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 18. ஒரு காரியத்தை கர்த்தருடைய அடியனுக்கு மன்னிப்பாராக. என்ன சொல்றாரு? ஒரு காரியத்தை கர்த்தருடைய அடியனுக்கு மன்னிப்பார். இப்ப யார் பெர்மிஷன் யார்கிட்ட கேட்கல, எலிசாட்ட கேட்கல. அவர் பாருங்க, கர்த்தர் அந்த காரியத்தை மன்னிப்பாராக. என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோயிலுக்குள் பிரவேசிக்கும் பொழுது நான் அவர் கையிலாக கொடுத்து ஸ்தோத்திரம் ரிமோன் கோயிலை பணிய வேண்டியதாக இருக்கும். இப்படி ரிமோன் கோயிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உம்முடைய அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான். அதுக்கு நான் 19ஆம் வசனத்துல பாருங்க, இந்த எலிசா சொல்றார் பாருங்க 19. அதற்கு எலிசா சமாதானத்தோட போ என்றான். அவன் புறப்பட்டு போனான்னு சொல்லி பாருங்க. நல்ல கவனிங்க, இது ஆண்டவர் சொன்னா எப்படி சொல்லியிருப்பான்னு யோசித்து பாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ சமாதானத்தோட போ, நான் உனக்கு அனுமதி கொடுக்குறேன். பாருங்க, நம்ம ஆண்டவர் பாருங்க எப்படிப்பட்ட நல்ல ஆண்டவர் பாருங்க. நம்ம சோதனை நம்முடைய உணர்வுகளை நம்முடைய சூழ்நிலைகளை அவர் புரிந்து கொள்கிற ஆண்டவராக இருக்கிறான். ஸ்தோத்திரம். நம்ம என்ன சொல்லியிருப்போம், அல்ல சோதரம் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஆனால் அவர் கொடுக்குறார். அதுக்காக நீங்கள் அப்படி செய்யணும்னு அர்த்தம் இல்லை. நமக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா இரக்கம் பாராட்டுகிறார். ரொம்ப கட் அண்ட் ரைட்டான ஆண்டவர் கிடையாது, கிடுபடியான ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. இஸ் அ ஜென்டில் காட். நம்மை அறிந்தவர், நம்மை புரிந்தவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க பார்ப்போம்? ஹல்லேலூயா. நம்ம அறிஞ்சு நம்ம புரிஞ்சு நம்ம விளங்கிக்கிட்ட ஒரு ஆண்டவர். அதான் பாடுவோம், உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. ஆமென், ஸ்தோத்திரம். உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே, நீர் போதும் என் வாழ்வில. ஆண்டவர் எலிசாட்ட சொல்லியிருப்பாரு, நீ சமாதானத்தோட கூட போ. உடனே எலிசாவும் அந்த நாகமான பார்த்து சொல்றாரு, நீங்க சமாதானத்தோட கூட போங்க. அருமையான தேவ ஜனங்களே, நம்மை சமாதானத்தோடு கூட அனுப்பி வைக்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். நமக்கு ஒரு அனுமதி கொடுக்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு சமாதானம் தான் தேவை. அல்ல ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீங்கள் எங்களோடு கூட இணைந்து தொடர்ந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். எங்களுடைய யூடியூப் சேனல் ஜைனேஜ் சர்ச் திருநெல்வேலி, அதை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணும்படியாக கேட்குறேன். தொடர்ந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். சிறுவர்களுக்காக பிளஸ் சர்வீஸ், வாலிபர்களுக்காக எஸ் சர்வீஸ், பைபிள் ஸ்டடி, ஜெபங்கள், ஆராதனைகள் என்று சொல்லி பல நிகழ்ச்சிகள் அதில் உண்டு. தொடர்ந்து நீங்கள் திருநெல்வேலியில் இருக்கிறீர்கள், வேறு திருச்சபைக்கும் செல்லவில்லை என்றால் எங்களோடு கூட இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.